நூத்திநாலாம் சங்கீதம் 15ஆம் வசனம். 104 Psalm verse 15. அவனுக்கு முகக்களையை உண்டுபண்ணும் எண்ணெய். And the oil that make his face shine. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாட்கள்ல எண்ணெய் தலையில குறைய கூடாது. For the child of God, and he should not lack no ointment in his head. நம்ம பசங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறதாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. And applying oil to our boys is a great problem to them. அவனை பரட்ட மாதிரி அப்படியே விட்டுறணும்ங்கறான். And they want to go like a person. அவனுக்கு தலையில எண்ணெயே இருக்க கூடாது. And there should not be oil in his head. अनेक சகோதரிகள் எண்ணெயை தேய்க்கிறது இல்ல. And many sisters and they are not apply oil. எண்ணெயை ஒழுங்கா தேய்ச்சனா வியாதியே வராது. அதுக்கு தான் எண்ணெயை கர்த்தர் சொல்றாரு, உன் தலையில எண்ணெய் என்ன செய்யாத குறையாம வையே. If you apply oil to your head and you will not have any sickness, so the Lord says, let there shall be no lacking of ointment in your head. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உன்னுடைய முகம் எப்பொழுதும் களையா இருக்கும். After coming to the spiritual life and your face must shine. விளக்குல எண்ணெய் குறையும் பொழுதுதான் அது மங்கி எரியும். When the oil is diminishing in the candle light and it is விளக்குல எண்ணெய் நல்லா இருந்தா என்ன செய்யும்? விளக்கு பிரகாசமா எரியும். If the oil is more in the candle and it will bright very shining. அபிஷேகம் குறைஞ்ச விசுவாசி தான் தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டான். And the believer they that are lacking in anointing and they apply not oil. இந்த எண்ணெய் குறையாததனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நான் பேசி முடிக்கிறேன். I want to end up by telling the spiritual matter and lacking in no oil. சங்கீதக்காரன் சொல்றான், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. And psalmist say that and he was anointing my head with oil and my cup overfloweth. யோபு 29:6 பார்க்கும் பொழுது, when we look into Job 29 verse 6, அங்கே சொல்லி இருக்கிறது கன்மலையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஓடி வந்ததுன்னு சொல்றான். and he is saying that and out of the rock the oil proceed forward. உன்னுடைய தலையில எண்ணெய் குறைய கூடாதுன்னா அபிஷேகம் குறையவே கூடாது. If there should not be lacking of anointment oil and anointing should not be decreased in you. உன் தலையில எண்ணெய் அபிஷேகம் குறையவே கூடாது, கொஞ்சம் கூட அபிஷேகம் குறைய கூடாது. Your oil or anointing your head should not be decreased even a little bit. எப்பொழுதும் உனக்குள்ள எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். And you must have oil in you always. உனக்குள்ள ஒண்ணுமே இல்லையா, எண்ணெய் இருக்கணும். If there is nothing in you, there must be oil in you. ஒரு தீர்க்கதரிசி செத்து போயிட்டான். A prophet died. அவனுக்கு மனைவி இருந்துச்சு, 2 பிள்ளைங்க இருந்தாங்க. He had wife and 2 children. பட் கடன் வாங்கி செத்து போயிட்டான். But he got debt and he was died. இப்ப கடன் கொடுத்தவன் அடக்காரதனை முடிஞ்ச உடனே 2 பிள்ளைகளை அடிமையாக்க வந்தான். And he who gave the debts and he came to make him the slave with 2 children. அவ தீர்க்கதரிசிட்ட ஓடுறா. And he was running toward the prophet. அப்ப தீர்க்கதரிசி கேட்டான், the prophet asked, உன் கடனை அடைக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா உன்னிடத்தில் என்ன இருக்கு? You can settle up the money and where is the oil with you? அவன் என்ன சொன்னா? What he says? எங்க வீட்ல என்ன இருக்கு? What he said to? டிவி இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, வேற என்னெல்லாம் இருக்கு உங்க வீட்ல? And we have TV and fridge and what are the things in your house? அவ சொன்னா, என் வீட்ல ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. தீர்க்கதரிசி சொன்னா, இது போதும், கொண்டு வா, நான் பாத்துக்கிறேன். And instead of 1 cruse of oil and there was nothing left behind. உன் வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழக்க கூடாது. And whatever you may lose in life, but you should not lose your anointing. தேவனுடைய கிருபையை நீ இழந்தற கூடாது. And you should not lose your grace of God. உன்னுடைய பிரதிஷ்டையை நீ விட்டுற கூடாது. You should not leave your consecration. உன்னுடைய பரிசுத்தத்தை நீ இழந்தற கூடாது. You should not leave your holiness. ஒரு குடம் எண்ணெயாவது, ஒரு குறிக்கப்பட்ட அளவு அபிஷேகமாவது உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். At least 1 pot of oil or particular point or level of anointing must be in you all the times. என்ன குறஞ்சிருச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. When the oil is decreased and your life is over. ஒரு இடத்துல ஒரு பெண்ணிடத்துல ஒரு தீர்க்கதரிசி பேசுறா. அவ சொல்றா, ஒரு கலயத்துல என்ன இருக்கு, கொஞ்சோண்டு என்ன இருக்குன்னு சொன்னா. And to a prophet a woman is speaking and we are having the oil and a little. அவன் தீர்க்கதரிசி சொன்னா, இனி உன் கலயத்துல என்ன குறையாது, எண்ணெய் குறையாதுன்னு சொன்னான். And he was telling that and there should not be lacking of oil in your. அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகம் குறையும் பொழுதுதான் நீ கடன், பல பிரச்சனைகள், பல கண்ணிகளுக்குள்ள நீ இழப்புகளுக்குள்ள போகிற. அபிஷேகம் வற்றாததாய் உன் தலையில இருந்தா, எண்ணெய் குறையாததாக இருந்தா, நீ நிறைவுள்ளவனாய் இருப்பாய். Dearly beloved child of God, if you are lacking in anointing and you will go under many kind of problem and debts and you will be entangled in many snares and terrors of the death, but when you are lacking in anointing and there will not be any problems to you. எப்பொல்லாம் எண்ணெய் குறைய கூடாது. And whenever the oil should not be decreased. எப்பொழுதும் உனக்குள்ள எண்ணெய் இருக்கணும். And you must have the oil at all the times. மத்தேயு 6:17 பார்க்கும் பொழுது, when we look into Matthew chapter 6 verse 17, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்கள் தலையில எண்ணெயை நீங்கள் பூசிக்கொள்ளுங்க. when you are taking fasting you must apply oil in your head. உபவாச ஜீவியம் நமக்கு தேவை. we need the life of fasting. அப்பதான் எண்ணெய் நீ உன் தலையில வைக்கணும். They must keep applying. நீ உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரிய கூடாது. when you are taking fasting should not be known to others. யாருக்கும் நீ உபவாசம், நான் உபவாசம், நான் உபவாசம், நான் உபவாசம், நான் உபவாசம், நான் உபவாசம் இப்படி ட்ரம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. you don't want to drum me telling that I was taking fasting, I am in fasting. அப்படி நீ ட்ரம் அடிக்க மாட்ட, ஆனா அப்படியே இந்த செத்து போன மாதிரி இருப்ப. என்னங்க 3 நாள் உபவாசம் அப்படினா
You will அப்படி not சொல்லக்கூடாது. You will not tell to others, but you with sad countenance you may tell that I am taking 3 மத்த days நாளை fasting. விட அன்னைக்கு தான் எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். And compared to other days and you must be fresh on that particular day. அவன் தலையில என்ன இருக்கணும்? And there must be oil on your head. ஃபுல்லா பிரேயர்ல இருக்கணும். And you must be in full prayer. உன்னுடைய உபவாச ஜெபம் எண்ணெயில குறையாததை காண்பிக்கிறது. Your fasting prayer shows that anointing oil is not decreasing. உபவாசம்னால நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா சுகரா, அதனால ஏற்கனவே நாங்க 10 ட்ரிப் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் 3 பேர் சாப்பிடுறான், 3 வேளை சாப்பிடுறான். சுகர் பத்தி எத்தனை ட்ரிப் சாப்பிடுது? பசிக்கும் போதெல்லாம் குடிச்சிட்டே இருக்கறான். இதுல எப்படி நாங்க உபவாசம் எடுப்பது அப்படிங்கறான். And fasting prayer and they are getting afraid of fasting prayer because they are diabetic person and they will take 10 times of meal and 3 times they eat and they live like this. உபவாசத்தை மாத்தவே கூடாது. And you should not change your fasting. அந்த உபவாசம் அது தேவனுடைய நேரம். And fasting is the time of the Lord. உபவாசம் என்பது தேவனோடு நீ வாசம் பண்ற டைம். And fasting is a time where you dwell with the Lord. உபவாசம் தேவனோடு நீ வாசம் பண்ணுதல். And there is upavasam you have to dwell with the Lord. ஒரு மெடிக்கல் ஷாப்ல போட்டுறா உபவாசம் நல்ல மருந்துன்னு. In medical shop and they have made a board like this and the fasting is a good medicine. சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு சிலர் வெளிய போகும்போது கூட பிஸ்கட்லாம் தூக்கிட்டே போயிடுவாங்க. வெளிய போகும்போதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டே சுத்துறது. And some they keep on eating, they do not fast. வாயை கட்டு. You must bind your mouth. வாயை கட்டிட்டேன்னா நீ வயித்தை கட்டிட்ட, வாயை கட்டிட்டேன்னா நீ வியாதியை கட்டிட்டேன்னு அர்த்தம். If you bind your mouth and belly and you have bind the sickness. உபவாசத்துல உன் எண்ணெய் குறைய கூடாது. And in fasting your oil should not be decreased. மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Mark chapter 6 verse 13. அவர்கள் எண்ணெய் பூசி சுகமாக்கப்பட்டார்கள். And they applied oil and they were cured. யாக்கோபு 5:14 என்ன சொல்லுகிறது? 5:14 of James what it says. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன், அப்பொழுது வியாதி சுகமாகும். And when he was sickness and he called the elder and he prayed and the sickness will be healed to them. சுகமாகிற விஷயத்துல உன்னுடைய எண்ணெய் குறைய கூடாது. In the matters of healing and the oil should not be decreased. தெய்வீக சுகத்தை நீ பிராக்டீஸ் பண்ணு. You must practice divine healing. கேளு. Must seek after. ஆண்டவரே நீங்க என்னை சுகமாக்குனா நான் ஏன் போறேன்? Ask unto God, if you heal where will I go? கிளையாத்தின் வைத்தியன் நீர்தானே. You are the physician of Gilead. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Is there no balm in Gilead? இஸ்ரவேலிலே ரணவைத்தியன் இல்லையோ? Is there no physician in Israel? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? And why the daughter of my people was not cured? நீங்க என்னை குணமாக்குங்க ஆண்டவரே. Lord, you heal me. அவரே நம்மை அடித்தார், அவரே நம்மை குணமாக்குவார். And he have given us and he will heal us. நான் உன் வழிகளை பார்த்து குணமாக்குவேன். I look unto your ways and heal you. ஆண்டவர் சொல்றார், நான் உன் வழியை பார்த்து நான் உன்னை And the Lord says, I will look unto the ways and I heal you. உன் வே கரெக்ட்டா இருந்துனா நான் உன்னை சுகமாக்கிடுவேன். If your ways are proper, I will heal you. உன் தலையில எண்ணெய் குறைய கூடாது. And there should not be lacking of oil in your head. அது உன்னுடைய சுகத்தை காண்பிக்கிறது. That shows your healing. லூக்கா 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you look into Luke chapter 7 verse 46. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? He said there. லூக்கா 7:46. 7:46 of Luke. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள போனா He entered into the house. யூதர்கள் ஒரு பழக்கம் என்னன்னா வந்த உடனே என்ன செய்வாங்க? கால்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, தலைக்கு என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? The habit of the Jews when they go to the house and they will give the water to wash their feet and oil to apply on head. அது கனம் பண்ணுதலை மரியாதை கொடுப்பதை காண்பிக்கிறது. It shows the giving honor and respect. பட் அந்த பரிசேயன் வந்து இயேசுவுக்கு விருந்து வச்சானே தவிர மரியாதை செலுத்தல. But the Pharisee gave a feast to him but he did not give respect to him. அவரை கனம் பண்ணல. He did not honor him. தான் வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்கன்னு கூட்டி போனான். And he called him to have a feast in his house. கூட்டி போயிட்டு என்ன நடந்துச்சு? And calling him to the house what happened? அவன் வந்து சாப்பாடு தான் முக்கியப்படுத்தி சாப்பாடு வச்சிட்டான். He gave importance to the food and he placed all the feast before him. இப்போ ஒரு பெண் வர்றா. Now a woman came. இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அழுகுறா. And she fell at the feet of Jesus and cried. பாதத்தை தொடை கண்ணீரினால் நனைக்கிறாள். And she was wiping her tears in the பாதத்தை முத்தம் செய்தாள். And she kissed her feet. தலைமயிரினால் துடைத்தாள். And wiped them with the hairs of her head. பரிசேயன் வந்துட்டான். Pharisee came. வந்துட்டு இது என்ன அப்படினு கேட்டான். And he asked, what is this? இது என்ன வித்தியாசமா இருக்கு? And what is this order? அப்ப இயேசு சொன்னாரு. And Jesus said unto நான் him, உன் வீட்டுக்கு என்ன விருந்து கூப்பிட்ட. You call feast to your house. நான் வந்தேன். I came. நீ என்ன செஞ்சிருக்கணும்? வந்த உடனே என் கால்களுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கணும். And you would have given water to my feet. நீ யூதன் தானே? You are a Jew. பரிசேயன் தானே? You are a Pharisee. உனக்கு பைபிள் தெரியும்ல? You know the Bible. ஆனா நீ என் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கல. But you would give not water to my feet. என்னைய கூப்பிட்ட, நான் இன்வைட் பண்ண, நான் வந்தேன். நான் நீ என்ன செய்யல? எனக்கு முத்தம் கொடுக்கல. You called me, you invited me, you kissed me not. என் தலையில நீ எண்ணெயை வைக்கல. You give me not oil to my ஆனா head. இவ வந்து எல்லாத்தையும் எப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டா. But she came forward to do everything. நான் சென்னை திருவொற்றியூர்ல இருக்கும்போது When I was at Tiruvattiur in Chennai. ஒரு கடையை திறந்தாங்க. And they opened a shop. ஒரு விசுவாசி வந்து. There was a believer. காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு கடை திறக்கறோம். And 7 o'clock, 8 o'clock he called me to open the shop. நீங்க வந்து ஜெபிக்கணும். And he says you must pray for it. ஓகேன்னு சொல்லிட்டேன். I said okay. நான் போய் ஜெபிச்சேன். I prayed. நான் ஜெபிச்ச பிறகு என்னை ஒதுக்கிட்டானுங்க. When I prayed and they let me aside. அந்த டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் ஜெபிச்சேன், இயேசுவின் நாமத்தில் ஆமென் உடனே அவங்க பாட்டுக்கு போனாங்க. கடைக்கு ரிப்பன் கட்டினாங்க. ஒரு தொழில் அதிபர் வந்தாரு, கடையை திறந்தாரு, ரிப்பன் வெட்டினாரு. அது பாட்டுக்கு அது பிறகு வேற மாதிரி போயிடுச்சு.
And they after praying and they put me aside and firm came and they opened the house by cutting the ribbon and it was over. நான் அப்ப சின்ன பிரதர் எல்டர் ஆயிட்டேனா ஆகலையா தெரியல. I was a younger brother, I don't know whether I became an elder. நான் பார்த்தேன் அந்த தொழிலதிபர் விசுவாசிதான். And the one who came, the owner, he was a believer. யாரு தொழிலதிபர் விசுவாசிதான். And the owner, he was also a believer. யோசிச்சேன் ஓஹோ எங்கேயோ தப்பு நடக்குதே. அதாவது என்னைய கனம் பண்ணல நான் தான் ரிப்பன் வெட்டுவேன் நான் சொல்றதுக்காக சொல்ல வரல. அந்த இடத்துல யார கனம் பண்ணல நீ தெய்வத்துக்கு கொடுக்கல சான்ஸ் கொடுக்கலன்னே நான் பேச விட்டேன். கடை ஒரே மாசம் இழுத்து மூட்டான். He gave not importance to the God and honored him not, and within 1 month he closed the shop. ஒரு 2-3 மாசம் போச்சு கடை ரொம்ப டவுன் ஏன்ட்ட வந்து சொன்னாரு நான் கூட காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் எப்படியாவது பிக்கப் பண்ணுன்னு. என்ன பண்றது ரிப்பன் வெட்டறதா பெரிய காரியம் அவன் எப்படியா பிக்கப் ஆகணும் நம்ம விசுவாசி. அது எங்க பிக்கப் தெய்வம் அங்க இல்லையே பிக்கப்புக்கே இல்ல வண்டி டிராப் ஆகி போச்சு. Cutting the ribbon doesn't matter, I want to pick him up, so given him. நீ யாருக்கு முதலிடம் கொடுத்துக்கறாய்? And you honoring the இயேசு சொல்றார் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் ஆனா நீ என் தலையில என்ன பூசல. And Jesus said I came to your house but you applied not oil to my head. கிறிஸ்தவ வாழ்க்கையில கனம் பண்றது மரியாதை செலுத்துறது first part. Giving honor and respect in Christian life was the first part. கனம் பண்ணுவதில் உங்களை பார்த்து யாரும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் நீங்க போய் ஸ்தோத்திரம் பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படினு போணும். அவன் பண்ணனா பண்ணலாம் அப்படினு இப்படியே வானத்தையும் பூமியையும் பார்த்துட்டு தரையை பார்த்துட்டு இப்படி இப்படி சுத்த கூடாது. நேரடியா போய் ஸ்தோத்திரம் பிரதர் அவன் ஸ்தோத்திரம் பண்ணான்னா வெட்டிக்கிட்டு போனாலும் சரி இழுத்துக்கிட்டே போனாலும் சரி ஒரு சிலர் வெட்டுவாங்க ஒரு வெட்டு தப்புன்னு ஸ்தோத்திரமே கேட்க அவன் போறான் அவ்வளவுதான் அவன் கிருபை. உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு கனம் பண்றீங்களா? How is your life? Are you honoring others? புருஷனை கனம் பண்ணு. You must honor your husband. மனைவியை கனம் பண்ணு. You must honor your wife. பெற்றோரை கனம் பண்ணு. You must honor your அதிகாரிகளை கனம் பண்ணு. You must honor your officers. ஊழியக்காரங்களை கனம் பண்ணு. You must honor the servants of God. வயதுல மூத்தவங்களை கனம் பண்ணு. And you must honor the elders. நீ அப்படி பழகும் பொழுது கர்த்தர் உன்னை கனம் பண்ணு. If you practice like this the Lord will honor you. என்னை கனம் பண்ணுகிறவன் இந்த சிறியர்ல ஒருவனுக்கு என்ன செய்யுங்களோ அது எனக்கே செய்வீங்க. அப்படி என்னை கனம் பண்ணுகிறவனை யார் கனம் பண்ணுவா? பிதாவானவர் கனம் பண்ணுவார். And he that honor me and honor father will honor them and you are that which are doing the least will be done to you. எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. And what you sow you will reap. நீ இப்ப எல்லாரையும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி தாழ்த்திட்டு எல்லாருக்கும் நல்லா விஷ் பண்ணி சமாதானமா நல்லா நீ பணிவிட செஞ்சீன்னா உனக்கு கர்த்தர் இதே மாதிரி எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ண வைப்பாரு பணிவிட செய்ய வைப்பார். If you honor others and when you are doing all these services to others when you are doing this and other class and they make them to do unto you. கண்டுக்காம கேட்காத மாதிரி அப்படி திரும்பிக்கிட்டு இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டுல நீ போவாத. இதே ஸ்டைல் தான் உனக்கு நடக்கும். And leaving them and going aside and don't these have this practice and the same style will be given to you. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். You must take care in this matter. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உன் தலையில எண்ணெய் குறைய கூடாது. After coming to the spiritual life and there should not be lack of oil ointment in head. பாஸ்டர் அப்படி சொல்லிட்டாரு நாளையில இருந்து எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெய் வச்சு குளிக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காத. அப்படி அல்ல நான் சொல்றது என்னன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ கனம் பண்ணுவது எண்ணெய் பூசுவதை காண்பிக்கும். What I saying is that what you honoring is that you are applying oil on your head. சரியான உபவாசம். A right fasting. சரியான சுகமாகுதல். A right healing. சரியாய் மற்றவங்களை கனம் பண்றது. A right honoring others. முந்திக் கொள்ளணும். You must have the burden. அவங்க உன்னை கவனிக்கலனா கூட நீ போய் ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படினு சொல்லணும். Even they listen you not and you must go forward and tell the praise the Lord and how you are you must ask unto them. நீங்க ஆபிரகாம் அவங்க எல்லாம் படிச்சு பாருங்க அவர் அந்த தேசத்து ஜனங்களை அந்த பிரதானமானவர்களை பார்த்து வந்தனம் பண்ணினான். And you can look unto the Abraham and you can see he saluted the day that are officers in the land. இவன் போய் வணக்கம் செலுத்தணும்னு அவங்க சொல்றாங்க நீங்க வந்து வணக்கம் செலுத்தலாமா நீ பெரிய பிரபு ஆச்சே அப்படினு சொல்றாங்க. And when he saluted him and they said unto you are a good prince a great prince and how you can come and salute us. எந்த அளவு ஆபிரகாம் விசுவாச வீரன் விசுவாசத்தின் தகப்பன் வாழ்ந்திருக்கான் நம்ம அந்த பாதையில வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? And he is a father of faith and he is a good warrior in faith and you see and how path he have traversed and how we must love in these days. இயேசுவை வீட்டுல கூப்பிட்டுக்கிட்டு பிளேட்ல ட்ரேலையும் ட்ரே வச்சு சாப்பாடு போடுறதல்ல இயேசு பதில் சரியா கொடுத்தாரு அவனுக்கு. நீ உன் வீட்டுக்குள்ள வந்த எனக்கு நீ தண்ணி கொடுக்கல உன் வீட்டுக்கு வந்த நீ என்ன எடுக்கல உன் வீட்டுக்கு வந்த நான் உன்னைய மரியாதை கொடுத்து உனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனா நீ எனக்கு முத்தம் கொடுக்கலன்னாரு. Calling Jesus into his house and he said I entered into your house you gave me no water and gave me not to have wipe not my tears and wipe not my feet and he said so. மத்தேயு 25ல பார்க்கும் பொழுது when you look into Matthew chapter 25 8ஆம் வசனத்துல புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்க்கிறோம். and we can see the wise virgins and the wise virgins. அவங்க கிட்ட எண்ணெய் இல்ல. There was no oil to them. அங்க எங்க ஓடி எனக்கு என்ன கொடுங்க என்ன கொடுங்க என்ன கொடுங்கன்னு அந்த நேரத்துல ஓடுது தெருவா ஓடுது. And the last time and they were roaming around here and there to give oil to him. நம்ம ஆளுங்களும் பாருங்க சாக போறான்னா அவன மாதிரி ஜெபிக்கிறவன் எவனுமே இருக்க மாட்டாங்க. And look into the people when they are dying and we cannot see any of the praying like them. அப்படி அல்ல. It's not like this. அப்ப நீ புத்தி இல்லாத கன்னிகை. Then you are a foolish any time உனக்குள்ள உன் எரியறதுக்கு என்ன இருந்துகிட்டே இருக்கணும். And you must have the oil for the lamp should burn all the times. ஏசாயா 21:5ல பார்க்கும் பொழுது when we look at
from book of Isaiah chapter 21 verse 5. உன் ஆயுதங்களில் எப்பொழுதும் எண்ணெய் பூசி வை. And you must keep apply oil upon your weapon all the times. ஏசாயா 21:5. 21:5 of Isaiah. பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். பிரபுக்களே எழுந்து என்ன செய்யுங்க? பரிசைகளுக்கெல்லாம் என்ன செய்ய? எண்ணெய் பூசு. Ye princes, arise and anoint the shield. யுத்த களத்துக்கு ரெடியாக. You must prepare for the battlefield. விசுவாசத்துல போராடுறதுக்கு ரெடியாக. And you must prepare yourself to fight the warrior faith. நீ புசி குடி எல்லாம் கரெக்ட், ஆனா விசுவாசத்துல போராடுறதை விட்டுற கூடாது. Eat and drink and then you should not leave by struggling hard for the faith. 141:5 பார்க்கும் பொழுது When you look unto 141:5 of Psalms. நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும். And let the righteous என் தலையில குட்டட்டும். He smite at my head. அது எப்படி இருக்கும் எனக்கு? And how it would be? என் தலையே எண்ணெய் போல் வாசிங்க. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாஸ்டர் என்னைய மட்டும் தான் ஏசிட்டாரு, நான் இனிமேல் இந்த பாஸ்டர் இருக்க வரை வரவே மாட்டேன். And pastor scolded me alone until the pastor was here and I will not come. என்ன பண்றது? உனக்காக நான் இன்னைக்கு நைட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா? And what to do for instead of you I cannot scold you? அது நடக்காது. It will not happen. அதுக்கு நீ பின்மாறி போனா யார் பொறுப்பு? If you backslide, then who is responsible? உன்னை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I have authority to. பைபிள் சொல்லுகிறது போதக சிட்சையே ஜீவ வழி. And the Bible says the chastising, and that is the life of free life. நீங்க எல்லாம் நம்முடைய பிள்ளைகள். And you are all my children. உங்களை வந்து பவுல் சொல்றாரு நான் பெரம்பெடுத்துட்டு வரணுமான்னு கேக்குறாரு. And Paul says that should I have to take the will? பவுல் சொல்றாரு இல்லையா? நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்தேன், ஆனா நீங்க இப்ப பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தபோது இனிமே நான் உங்ககிட்ட அன்போடு வரணுமா சாந்தத்தோடு வரணுமா இல்ல நான் எதை எடுத்துட்டு வரணும்? பெரம்பு எடுத்துட்டு வரணுமான்னு கேட்டார். And looking unto the people and Paul is asking, should I come with the meekness or love or drag the whip and come unto you? நான் திருவொற்றியூர்ல தஞ்சாவூர் சிவகாசியில இருக்கும் பொழுது என் பக்கத்துல ஒரு பெரம்பு இருக்கும். இவன் ஒருத்தன் இப்படி அசைய மாட்டான். அசைஞ்சிருந்தான்னா ஃபர்ஸ்ட் 2 வாரத்திலேயே இவன் எல்லாம் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் சரியா வச்சிருப்பேன். When I was at Trivandrum, Tanjore and Sivagasi, and I used to have some whip in my nearby, and when was shaking, I will beat them like anything. பட்டே கிளப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் சண்டே 2வது வாரம் நான் சிவகாசிக்கு உள்ள போறேன். It was first Sunday, the second week I entered into the service. சண்டே ஸ்கூல் HM வந்துச்சு. HM of the Sunday school came. பாஸ்டர் ரொம்ப மார்க் கம்மி பாஸ்டர். And he told and Mark is very ரொம்ப கம்மி மார்க் பாஸ்டர். And he got low marks. இதுவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் விட்டதே கிடையாது பாஸ்டர். Until now we have never lead the first prize. இப்ப பாருங்க ரொம்ப குறஞ்சிருச்சு, என்ன ஆக போதோ தெரியல. And it was decreased a lot and I don't know what is going to happen now. நீங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க. நான் You must come and attend the place. என்னடான்னு யோசிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு உள்ள போய்ட்டேன். And then after the time I entered into the praying. பார்த்தா ஒரு 100 பிள்ளைகள்ல 50 பிள்ளைங்க 50க்கு மேல, 50 பிள்ளைங்க 50க்கு கீழ. Among 100 children 50 above 50 and above 50 or below 50. Okay, 50க்கு கீழ உள்ளவங்க இப்படி போ, 50க்கு மேல உள்ளவங்க இப்படி வான்னு சொன்னேன். And I said that those who are above 50 can go up and below 50 can come. நான் சொல்றது தவறா விளங்கிராதீங்க. And don't mistake me what I say now. நான் செஞ்சத மட்டும் தான். ஒரு பெரிய மூங்கில் எடுத்து வச்சிருந்தேன். I had a bamboo stick. ஆணு பெண்ணு பெரிய பிள்ளை காலேஜ் படிக்கிறான், அவன் படிக்கிறான், இவன் படிக்கிறான், பையன் பெரிய மீசை வச்சிருக்கான், எவனையும் நான் சட்டையே பண்ணல. 50க்கு குறைவானது லைன்ல வந்துகிட்டே இருக்கு. A male or female whatever it may be, and those who are below 50 you must come in line. பாட்டே கிளப்பிட்டான். வந்த உடனே ஷார்ப்பா ஒவ்வொரு அடி பாட்ட பட்டு 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 4 பேருக்கு அடிச்ச உடனே இந்த 50க்கு குறைவான இருந்த 49 பேரும் அங்கேயே கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆணு பொண்ணெல்லாம் ஓன்னு செத்து விடு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அழுகையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரே நாள் ட்ரீட்மெண்ட்டுங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த சபை விட்டு கொடுத்ததே கிடையாது. The single day treatment until now. ஆள் இருக்கா இங்க இருப்பா, சாட்சி இருப்பா. அடி ஒரே நாள் தான். பணக்காரன் ஏழை காலேஜ் யானு பொண்ணு எதையும் பார்க்கல. இப்ப நான் போறதில்லை. இப்ப நான் மறுரூபத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கிறேன். And poor or rich or whatever it may be, I beat like anything. Now I am waiting for the transfiguration. அதனால இந்த சைடே பார்த்தாலே நம்மள எங்கயா குழப்பி விட்டுருவானுங்கன்னு திரும்புறது இல்ல. So I never turn toward that side because they confuse me. அதுதான் ஹெட் மாஸ்டரையும் டீச்சரையும் பிடிச்சு ஏசிக்கிட்டே இருக்கிறது. அப்ப சரியில்லை, கிளியர் பண்ணணும். So I am scolding headmaster and supervisor. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, why I am telling this? அன்னையில இருந்து அந்த பிள்ளைங்க பயத்தோடு 50க்கு கீழ உள்ளவெல்லாம் 80க்கு வந்துட்டான், 80ல நின்னவெல்லாம் 90க்கு போயிட்டான். அதுக்கு பிறகு 98 97 98 97 இதுதான் போட்டி. ஹை ஸ்பீட்ல போயிட்டே இருக்கணும். And they that are below 50 and they started to get 80 above and above 90 and 98 and 99 and they were in that skill level. நீ அடி வாங்குனியா? அடி வாங்குனாலும் இங்க இருக்கு. யாரும் பாக்குறது எல்லாத்தையும் பிடிச்சு சவுட் வாணிக்கு அடிச்சிட்டாங்க. And I never seen anyone I have ஏன்னா நம்ம பிள்ளைங்க. Because they are our children. அங்க சென்டர்ல சென்டர் பிரைஸ் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இப்படி பாத்துக்கிட்டே இருப்பான், உட்கார்ந்திருப்பான். பாஸ்டர் ஜோயல் சொல்லுவாரு, இவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அவன் பிள்ளைகளுக்கு மட்டும் கை தட்டுறான் பாருன்னு. போட்டி போட்டு அடுத்தடுத்த பிரைஸ் எது வந்துகிட்டே இருக்கும்.
எனக்கு இன்னொரு சர்ச் உண்டு, சாட்சியா வரும். இது விட்டா அது வரும், அது விட்டா இது வரும். அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில சொன்னாங்க, எதுக்கு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கன்வென்ஷனை சென்டர் பைத்தம்ல வைக்கிறீங்க, சிவகாசிலேயே போய் வைங்க, அங்கேதான் பிரைஸே வாங்குறான். போட்டி போடணும், அப்படி முட்டணும். And they must compete it in such a way, and they used to tell, and they could conduct the ஒரு நாள் one day. கேரளால ஒரு பழமொழி உண்டுன்னு சொல்லுவாங்க, பிள்ளாருக்கு ராவுல கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அன்னைக்கு ஃபுல்லா நல்லா இருப்பான். அதாவது காலையில எந்திரிச்ச உடனே போட்டு பட்ட பட்டன்னு அடிக்கிறது, எதுக்கு அடிச்சேன்னே தெரியாது. அவன் ஒன்னும் தப்பு இல்ல, எழும்பிருப்பான். அப்பதான் எழும்பின உடனே அடிச்சிடுறது. அடிச்சிட்டா அன்னைக்கு ஃபுல்லா அந்த அடி ஞாபகத்துல இருக்கும், அவன் தெளிவா இருப்பான். And there is a proverb in Kerala, when they are getting beatings in the நீங்க morning, they will be clear. நீங்க யாராவது அப்படி பிராக்டிஸ் பண்ணி விடாதீங்க. And don't have this practice in you. இப்ப உள்ள பிள்ளைங்க அப்படி இல்ல. But அவங்க அப்பா அடிச்சா ஏன் அடித்தான்னு சொல்லிட்டு அடி. அவன் கேக்குறான், எதுக்கு அடிச்ச? உடனே அவர் சொல்லுங்க, நீ இப்படி செஞ்ச, அதை சொல்ல வேண்டியதானே நீ முதல்ல. இப்படியும் ஒரு பையன் கேட்டிருக்கான், நான் ஒரு வீட்டுக்கு போன போது இப்படி நடந்தது, பாஸ்டர் இப்படி எதிர்த்துட்டான் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான் சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொன்னேன், எதுக்கு அடிச்சீங்க? இது சொல்லலாம்ல பாஸ்டர் என்ற முதலியா, இது சொன்னா நான் செய்ய மாட்டேன். சரி, இது தப்புடான்னு சொல்லிருக்கலாம்ல, சொல்லாமலே எப்ப பார்த்தாலும் டப்பு டப்பு எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியும் ஒரு சந்ததி புதுசா சபைக்குள்ள என்ன செய்யுது, வருது. And such generations are coming new in this church. கண்டிப்பு அவசியம். And reproving is so needed. கண்டிப்பு இல்லன்னு சொல்ற, கண்டிப்பு உன் தலையில ஒரு அபிஷேகம் மாதிரி இருக்கும். The reproving is like an anointing in your head. நீதிமான் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும், எண்ணெய் போல இருக்கும். Let the righteous smite at my head, and it make like an oil in my head. உன்னை கண்டிக்கறாங்க அப்படினா உன்னை நேசிக்கறாங்கன்னு அர்த்தம். If they are reproving you, they are loving you. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Is there a son that chastened? தகப்பன் உன்னை சிட்சிக்காவிட்டால் நீ யாரு? நீ அடுத்த ஆள் பிள்ளை. அதனால தான் அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கறான். If the father is not chastening you, then you are the person of the other person, so he is not chastising you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஒரு சிலருக்கு சில சம்பவங்கள் நடந்த உடனே அப்படியே போய்டுவாங்க. For some incidents happens and they go back. சில மரணம் ஒரு சிலரை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். Some death will take them to the backsliding. சில எழுச்சிகள் ஒரு சிலரை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். And some the light may take them to the backsliding. பணம் வசதி ஒரு சிலரை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும். And sometimes the money and facilities comfortableness will take them to the backsliding. தாவீதுக்கு ஒரு பிள்ளை இறந்தது. For David a son was dead. ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டு இருந்தான். 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சான். He was sorrowful and grieved, and 7 days he took fasting and பட் அந்த prayed. பிள்ளை செத்து போயிடுச்சு. And at last he died. எல்லாரும் அவன்ட்ட போய் எப்படி சொல்றதுக்குன்னு ரொம்ப அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. And they felt with difficulty to face him and to approach him and say this matter. ஆனா அவன் எழுந்து என்ன செஞ்சான்? எண்ணெய் பூசி பரப்பிட்டான். He rose up and applied oil and he departed. துக்கத்திலேயே நீ மூழ்க கூடாது, அபிஷேகத்திலே நீ எழும்பணும். In midst of the sorrowful and you should not be sink in it, and you must 2 சாமுவேல் 12:20 இது சொல்லப்பட்டிருக்கிறது. And 12:17 of 2 Samuel it is. அவன் எழுந்து துக்க வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி போட்டு அவன் எண்ணெயை பூசிக்கொண்டு வெளியே வந்து விட்டான். He rose up and put away the garments of the sorrowful and came out and with oil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை May the உண்டாவதாக. God's holy name be glorified. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிற, நம்மோடு சபையோடு பேசுகிற வார்த்தை, என் பிள்ளைகளே உங்களுடைய வஸ்திரம் எப்பொழுது வெண்மையாய் இருக்க கடவது. Today the Lord's word, the Lord speaking to us, the servants of God, the believers of the church, is that let there be no oil at the உன்னுடைய தலையில எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக. and let there be no oil of hell in the head. வஸ்திரம் வெண்மையா இருந்தால் நீ ஜெயஜீவியம் செய்வாய். If your garments is white as pure, and you will live the overcoming life. அபிஷேகம் நிறைவா இருந்தால் உனக்கு எக்கால சத்தம் கேட்கும். And if there is fullness of anointing, and you can hear the voice of the trumpet. வஸ்திரம் வெண்மையா இருக்கும் பொழுது நீ மறுரூபமாவாய். When your garments are white, and you will be transfigured. உன் தலையில எண்ணெய் குறையாது இருக்கும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். And when there is no lacking in oil in your head, and you will be taken up. எத்தனை பேருக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் வேணும்? How many want this taking? எத்தனை பேர் எக்கால சத்தத்தை கேட்க விரும்புகிறீர்கள்? How many are desire to hear the trumpet? எத்தனை பேர் மறுரூபத்தை வாஞ்சிக்கிறீர்கள்? How many are desiring the எத்தனை பேர் transfiguration? ஜெயம் கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? How many are desiring to overcome? ஒரு விசை கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Once let us all close our eyes and bend ஓ, our இந்த knees. காலை வேளை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். In this morning time, the Lord is dealing with you. என் மகளே உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெண்மையாய் இருப்பதாக. My son, my daughter, let your garments be white always. என் மகளே உன் தலையில் எண்ணெய் குறையாததாய் My இருப்பதாக. son, my daughter, let there be no ointment lacking in your head. வஸ்திரம் வெண்மையாய் இருக்கிறவனையும் எண்ணெய் குறையாதவனையும் தான் அவர் எடுத்துக்கொள்ள முடியும். And they, the garments that are white, and they that look no ointment head, they can be taken up. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்யப்படும். He that overcometh, and I will be given to him to sit on my throne. ஒரு 2-3 நிமிடம் கர்த்தருடைய கரத்துல நாம் சமர்ப்பிப்போம். 2 or 3 minutes, let us surrender the hands of the Lord. இந்த மெசேஜ்ல உங்களுக்கு டச்சிங் ஆனத கர்த்தருடைய சமூகத்துல வச்சு போராடுங்க. The words that touched you, you must keep in the presence of God, you must struggle and strive hard. எல்லாரும் முடிந்தா முழங்கால் போட முடிஞ்சவங்க எல்லாரும் worship பண்ணுங்க. They that are able to stand on knees, you stand on knees and worship him. ஒரு அபிஷேகம். And one anointing. சாதாரண அபிஷேகம் அல்ல. And not an ordinary anointing. சரியான ஒரு அபிஷேகம் வரணும். A right anointing must come down. எப்படிப்பட்ட அபிஷேகம்? What kind of anointing? இதுவரைக்கும் உன் தலையில எண்ணெய் இல்லாம இருக்கலாம். இன்னையில இருந்து இனிமே எண்ணெய் குறையவே கூடாது. Until now you may not have oil in your head, but till now you should not be lacking in oil. இதுவரைக்கும் நீ கலர்ஃபுல்லா இருப்ப. இனிமே white and whiteல வந்துருவ. Until now you may be colorful, but hereafter you will become in white and white. ஜெயங்கொள்ளுகிறவன்
he that overcometh, அவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும். the white garments shall be given to him. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தேவை? How many want such a life? இந்த வசனத்தினுடைய வல்லமை இறங்கணும்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்துங்க. And they that want the power of the word of God must come down, lift up your hands. நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் கர்த்தர் இந்த வசனத்துக்குரிய ஜீவனை உனக்குள்ள தந்து உன்னை மாற்ற அவருக்கு முடியும். You may be in any kind of state, the Lord is well able to give the life of this word of God and can change you to any state. தேவனுடைய கிருபை உன்னை சந்திக்க போகிறது. The God's grace is going to visit you now. அவருடைய இரக்கங்கள் உன்னை சந்திக்க His போகிறது. mercy is going to visit you now. இன்றைக்கு உன்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை எடுக்க போகிறார். Today he is going to take the filthy garments. உன் துக்க வஸ்திரங்களை எடுக்க போகிறார். He is going to take away the sorrowful garments. உன்னுடைய பழைய வஸ்திரங்களை எடுக்க போகிறார். He is going to remove the old garments. உன் சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்ற போகிறார். He is going to change the prison garments. உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தர போகிறார். He is going to give the beautiful garments. உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை தர போகிறார். He is going to give the garments of salvation. அலங்கார வஸ்திரங்களை தர போகிறார். He is going to give you the beautiful garments. ஓ கல்யாண வஸ்திரத்தை தர போகிறார். He is going to give you the wedding ஓ garments. உனக்கு ராஜ வஸ்திரம் தர போகிறார். He is going to give you the royal apparel. நீ சுத்திகரிக்கும் பொழுது, When you sanctify, பொருத்தனையை செலுத்தும் பொழுது, when you see your vows, உன் வார்த்தைகளை கட்டுப்படுத்தும் பொழுது, when you control your words, உன் ஜெப ஜீவியத்தை புதுப்பிக்கும் பொழுது, when you renew your prayer life, தனித்து நீ போராடும் பொழுது, when you stay alone and strive, உன் சிந்தையிலே பரிசுத்தா the holiness in your நீ thoughts, ஜெயாளியாய் மாறுவாய். and you will become a conqueror. உன் தலையிலே அபிஷேகம் குறையாது. And let there be ointment like in head. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தர போகிறார். Today the Lord is going to give you anointing. புது எண்ணெயின் அபிஷேகம். Do you know oil anointing? சத்துருக்கள் வெட்கப்படக்கூடிய அபிஷேகம். For the enemies to be confounded. ஆமென். உன் அபிஷேகம் இனிமேல் குறையாது. And there shall be no lacking of oil நீ anointing in you. ஜெயிப்பாய். You will overcome. நீ மறுரூபம் ஆவாய். You will be transfigured. எக்காலம் உனக்கு கேட்கும். And you will hear the trumpet நீ sound. எடுத்துக்கொள்ளப்படுவாய். You will be taken up. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திலிருந்து நீ வெளியே வரும்போது இயேசு ஜெபம் பண்ணி வரும் பொழுது எப்படி சரி அவருடைய வஸ்திரம் வெண்மையானதோ ஒரு பிரகாசமானதோ அதுபோல இப்ப நீ தேவ சமூகத்திலிருந்து வெளியே போகும்போது கர்த்தர் உனக்கு ஒரு பிரகாசத்தை தர வேண்டும். If you come out of the prayer in the presence of God and how the Jesus garments became white as snow, and he is also going to give the same whiteness and brightness in you. உன் தலையில கர்த்தர் எண்ணெயை வைக்கட்டும். The Lord have to keep the oil upon your head. ஆமென். நீ வைக்கிறதல்ல, தெய்வம் இன்னைக்கு உனக்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை உன் தலையில வைக்க போறார். Not you are keeping the oil upon you, the Lord is going to keep the fresh oil of anointing எந்த upon you. சூழ்நிலையிலும் உன்னுடைய அபிஷேகம் குறையாது. At any situation your anointing will not be decreased. ஏபாலா பக்கரா பக்கதிடா பக்கதிடாபானியா ஏலாபானியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென் ஆமென். தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. The word of God will utter lies not. அவர் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். He is expecting some matter in you. நீ ஜெயிக்க வேண்டும். You must overcome. ஒரு பிள்ளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கப்படும் பொழுது அந்த தாய் தான் பிள்ளை நல்லா படிக்கணும்னு யோசிப்பா. When a child is joined the school and mother used to think and he must study well. பரிசு கொடுக்கறாங்கன்னா தான் பிள்ளை வாங்கணும்னு ஆசைப்படுவா. And the things that and she will get all the prizes. அப்படி ஒரு தாய் ஆசைப்படுவா. And the mother desires. அதுபோல தெய்வம் ஆசைப்படுறார், என் பிள்ளைங்க ஜெயிக்கணும். And that God is desiring my என் child பிள்ளைங்க must overcome. மறுரூபமாகணும். And he must be transformed. என் பிள்ளைங்க செழிக்கணும். Our child must be prospered. என் நாமத்தின் நிமித்தம் அவங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். In my name shake and they have to take up the head and they must walk. அது தேவனுடைய வாஞ்சை. And that is the desire of the Lord. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். Thou shalt be not weak and will weaken now. ஹல்லேலூயா. ரிபாலா பக்கதிடா பக்கதிடாபானியா ரெபானா பாரா பக்கதராபா. ஆம். ஒரு அபிஷேகத்தோடு முடிக்க போகிறோம். With anointing you are going to end up now. தாவீது சொல்லுகிறான், David says, புது எண்ணெயினால் என் தலை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். and he anoint my head with fresh oil. காண்டாமிருகத்தை போல நான் பலன் அடைகிறேன். I want to strengthen me like a unicorn. நான் இப்படி புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வரும் பொழுது சத்துருக்கள் வெட்கப்படுகிறார்கள். When the fresh oil comes upon me, when I am receiving the strength of the unicorn, my enemies are confounded. இப்ப இந்த கூட்டத்துக்கு வரும்போது உன் சத்துரு உன்னை பார்த்து என்ன யோசிச்சான்? Coming to this meeting and your enemies what they think about you? பரியாசம் பண்ணானா? Did they mock at you? குற்றம் சாட்டினானா? Did he accuse you? கேள்வி கேட்டானா? Did he ask question? உன்னை Did அவமானப்படுத்தினானா? he put in shame? உன்னை அற்பமா எண்ணானா? Did he count in a dismay way?
இதெல்லாம் நடந்திருக்கும். These all might have happened. சமுதாயத்திலே, சபையிலே, ஜனங்கள் மத்தியிலே, குடும்பத்திலே, பலர் மத்தியிலே உங்களுக்கு பல போராட்டங்கள் இருக்கும். You may have many problems among the society, among the church and the people in your family. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உன் தலையில எண்ணெய் குறையாமல் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை தர போகிறார். But today the Lord is going to give you a new and fresh oil, that oil lacks உன் not in you. சத்துருக்கள் வெட்கத்தை அடைவார்கள். And your enemies will be confounded. உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். விசுவாசித்தால் அது உனக்கு பலிக்கும். If thou shalt believe, it will prosper to you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? விசுவாசிக்கிற உனக்கு அது பலிக்கும். And they that believe will be prospered. திடாபகரா பகா திடாபகா திடாபகா திடாபா காண்டாமிருகத்தை போல் வேலனியுமே அங்கனை போல எனக்கு துயத்துவே கடாமிருகத்தை போல் வேலனியுமே அங்கனை போல எனக்கு துயத்துவே புது எனையா அபிஷேகம் சத்துருக்கள் மிக்கமடைந்திட புது எனையா அபிஷேகம் சத்துருக்கள் மிக்கமடைந்திட கண்டாமிருகத்தை போல் வேலனியுமே அங்கனை போல எனக்கு துயத்துவே கண்டாமிருகத்தை போல் வேலனியுமே அங்கனை போல எனக்கு துயத்துவே புது எனையா அபிஷேகம் சத்துருக்கள் மிக்கமடைந்திட 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 புது எனையா அபிஷேகம் சத்துருக்கள் மிக்கமடைந்திட. ஆமென் ஆமென். உனக்கு அபிஷேகம் இருக்கு. You have anointing. நான் அந்த அபிஷேகத்தை சொல்லல. I'm not telling that anointing. இந்த வசனத்தை கேட்ட பிறகு உனக்கு கிடைக்கிற அபிஷேகம் புது எண்ணெய். The anointing after you hear the word of God, and that is a fresh oil. சேலஞ்ச் பண்ணணும். You must challenge. இன்னைக்கு புது அபிஷேகம் கிடைக்குது அப்படின்னா அதனுடைய சேலஞ்ச் சத்துரு வெட்கப்படுவான். And today if you are receiving a new oil, the challenge is your enemies are confounded. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe this? சரியான ஒரு அபிஷேகம். A right anointing. அப்படியே டைரக்டா ஒரு தூதனோ தேவனோ ஒரு ஆசாரியனோ உன் தலையில வந்து அந்த எண்ணெயை ஊத்தணும். Directly a god or angel or priest may come and pour your head oil upon your head. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many are desiring this? அப்படியே எண்ணெய் வார்க்கப்பட்டவனாய் நீ வெளியே போகணும். As the one with the oil, we must go out. சேபாலா பக்கரா பக்கத்திடா பக்கத்திடா பானியா. ஆமென். புது எண்ணெயால் அபிஷேகியோ